அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் வாழுகிற இந்த தமிழகத்தை ஒரு பேராபத்து சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான நடைமுறை உண்மை. கடந்த 2 நாட்களாக தமிழகத்தில் பேசு பொருளாக இருக்கிற ஒரு நிகழ்வு என்னவென்று சொன்னால், அதிமுகவுடன் பாஜக கூட்டணி சேர்ந்தது அல்லது பாஜகவுடன் அதிமுக கூட்டணி சேர்ந்தது என்பதுதான் பேசு பொருளாக இருக்கிறது. யாரெல்லாம் அதிமுகவிலிருந்து பிரிந்து கட்சிகளை ஆரம்பித்தார்களோ அவர்களெல்லாம் ஓரணியில் ஒன்று சேர்ந்து திமுகவை வீழ்த்த வேண்டும், தமிழகத்தின் அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்கிற நோக்கோடு ஒரு கூட்டணியை அமைத்து தமிழகத்திலே செயல்படுவதற்கான வியூகங்களை வகுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் பாஜக வந்துவிடக்கூடாது, அது வளர்ந்துவிடக்கூடாது என்பதில் பெரும்பான்மையான மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் முனைப்போடும் விழிப்போடும் இருக்கிறார்கள் என்பதும் யதார்த்தமான உண்மை. அதனால தான் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் பெரும்பான்மையாக வெற்றி பெற்று கூட்டணி கட்சிகளுடன் ஆட்சி அமைத்திருப்பதை நாம் அறிவோம். அதே நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்று இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஆளுகிற பாஜக அரசுக்கு தமிழ்நாட்டினுடைய எம்பிக்களும் சிம்ம சொப்பனமாக விளங்குகிறார்கள் என்பதும் நாம் சமூக வலைதளங்களில் நாடாளுமன்றத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்க்கிற போது நாம் அறிந்து கொள்கிறோம். நாம் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வளர்ந்துவிடக்கூடாது, அது இங்கு அதிகாரங்களை பெற்றுவிடக்கூடாது என்பதில் பெரும்பான்மையான மக்கள் அதில் விருப்பத்துடனும் கவனமுடனும் செயல்பட்டாலும் கூட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை கையில் எடுத்த எடப்பாடி போன்ற ஆட்கள் எல்லாம் இந்த அதிகாரத்தை பிடிப்பதற்காக நான் பாஜகவோடு சேரமாட்டேன் என்று சொன்னவர் 2026 தேர்தலில் மீண்டும் நாம் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்கிற ஆசையோடு எண்ணத்தோடு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள். எப்படியும் பாரதிய ஜனதா கட்சி கடந்த முறை தேர்தலை போல அல்லாமல் இந்த முறை ஏராளமான தொகுதிகளை பெற்று அதில் நிற்பார்கள் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் பெரும்பான்மையாக எல்லா சிறு சிறு கட்சிகளும் திமுகவை ஒழிக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கோடு பாஜகவினுடைய அடிவருடிகளாக இரகசிய ஒப்பந்தங்கள் செய்து கொண்டு செயல்படுகிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதனால தான் திமுகவை எதிர்ப்பவர்கள் அனைவருமே பாஜக தலைவர்களோடு கலந்துரையாடல் செய்கிற நிகழ்வுகளை எல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த நிலை இவர்கள் எதற்காக செயல்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொன்னால், வருகிற 2026 தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது ஒரு நோக்கம். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியோடு அவர்கள் திமுகவை வீழ்த்தினார்கள் என்று சொன்னால், தமிழ்நாடு இப்பொழுது பாஜக ஆளுகிற ஒவ்வொரு மாநிலங்களும் எந்த நிலைமையில் இருக்குதோ அந்த நிலைமைக்கும் இந்த நாகரீகமிக்க தமிழ் மண்ணையும் மாற்றி விடுவார்கள், பாசிச சிந்தனையை விதைத்து விடுவார்கள், சாதிய ரீதியாக பிரிவினை உண்டாக்குவார்கள், வர்ணாசிரமத்தை முதன்மைப்படுத்துவார்கள், மத ரீதியாக மோதல்களை உருவாக்குவார்கள், கலவரங்களை ஏற்படுத்துவார்கள். அவர்கள் அதிகாரத்தை தக்க வைத்து கொள்வதற்காக என்ன காரியம் வேண்டுமானாலும் இங்கு செய்வார்கள். குறிப்பாக சிறுபான்மை சமுதாய மக்கள், பழங்குடியின மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட தலித்து மக்கள் யாரும் என்ன செய்ய முடியாது, தமிழ்நாட்டில் நிம்மதியாக வாழ முடியாது. அதனால் இவர்கள் வகுத்திருக்கிற வியூகம் தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கிற துரோகம். அந்த துரோகத்தை செய்தவர் யாருன்னா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தத்து எடுத்திருக்கிற எடப்பாடியார். அவர் தான் அதை செஞ்சு வச்சிருக்கிறார்.
அப்போ இவ்வளோ பெரிய துரோகம் யாருக்கு செய்கிறார்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கிறார். இவர் பிஜேபியோடு சேர்ந்துட்டீங்களேன்னு கேட்டால் எல்லோரும் சொல்லுவாங்க, யாரு தான் பிஜேபியோடு சேரலை அப்படிம்பாங்க. யாரு தான் பிஜேபியோடு சேரலை, எல்லாருமே பாஜகவோடு சேர்ந்தவங்க தானே அப்படின்னு சொல்லுவாங்க. பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்தவங்களே யார் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்லுவார்கள். இவர்களெல்லாம் ஆரம்ப காலத்தில் பாஜகவோடு தொடர்பு வைத்தவர்கள். அதோடு தொடர்பு வைக்க மாட்டோம் என்பதை அதனுடைய உறவுகளை முறித்து கொண்டு இன்றைக்கும் என்ன செய்கிறாங்க, அதில் உறுதியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். யாரும் அதோட கூட்டணியெலாம் வைக்கலை. ஆனால் பகிரங்கமாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடியார் சொன்னார், நான் கூட்டணி வைக்க மாட்டேன், ஒருபோதும் கிடையாது, 2026 தேர்தலையும் கிடையாது அப்படின்னு சொன்னார். சொன்ன அந்த வாய் தான் இன்றைக்கி அமித்ஷாவோடு உட்கார்ந்து ஒப்பந்தம் செய்யப்பட்டு கூட்டணி கள தேர்தலை சந்திப்பு அவங்க தயாராகிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கிற துரோகம். தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியாகவும் வளமாகவும் நாகரீகமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மண்ணை கெடுப்பதற்காக அந்நிய சக்தியை உள்ளே கொண்டு வந்து விடுவதற்கு பாஜகவை கொண்டு வந்து உள்ளே விட்டால் என்ன ஆகும்? தமிழ்நாடு எப்படி இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் பெண்களை தூக்கிட்டு போய் கற்பழித்து கொலை செய்கிறார்களோ, பெண்களை எப்படி கற்பழிக்கிறார்களோ, அடுத்தவர்களுடைய பொருட்களை எப்படி அபகரிக்கிறார்களோ, அது மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் இங்கே உருவாக்குவாங்க. ஏன் எதற்கு என்று கேட்பதற்கு இல்லாத ஒரு நிலையை உருவாக்குவார்கள். சட்டம் அவர்களுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு உருவாயிரும். அல்லது சட்டத்தில் அவர்களுக்கான ஆட்களை பூரா நியமனம் செய்வார்கள். நீதிமன்றத்தில் அவர்களுக்கான ஆட்களை பூரா நியமனம் செய்வார்கள். இங்கு சிறுபான்மை சமுதாய மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் பழங்குடியின மக்களும் அல்லது சாதிய ரீதியாக தாழ்த்தப்பட்ட மக்களும், உயர்ந்த சாதிங்கிறது பிராமணர் தானே, அவங்க தானே, அவன் சாதிய ரீதியாக தாழ்த்தப்பட்டவர்கள் என்ன செய்வாங்க, இந்த தமிழ்நாட்டில் நசுக்கப்படுவார்கள். பாஜக இங்கே ஆட்சிக்கு வருவதற்கான ஒரு சூழலை உருவாக்க பாடுபடுறார்கள். அவர்கள் அதிகாரத்தை பெறுவார்களே, ஆனால் தமிழ்நாட்டில் எந்த மக்களும் எந்த மதம் சார்ந்த மக்களும் நிம்மதியாக வாழ முடியாது. அதனால தான் பாரதிய ஜனதா என்கிற ஒரு கட்சியினிடத்தில் இந்த தேசத்தின் ஆட்சியே இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு பெரும் பாடுபடுதலை இந்தியா கூட்டணி செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதை நம்ம நடைமுறையில் நாடாளுமன்றங்களில் எந்த அளவுக்கு வலிமையாக எதிர் நின்று பேசுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக ஒவ்வொரு சட்டங்களையும் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரும்போதும் அது ஃபுல்லாக யாருக்கு எதிராக இருக்குதுன்னு கேட்டால் முஸ்லீம்களுக்கு எதிராக, சிறுபான்மை சமுதாயத்துக்கு எதிராக தான் இருக்குது. இன்றைக்கு முஸ்லீம்களை நசுக்குவாங்க. முஸ்லீம்களை நசுக்கிய பிறகு யாரை நசுக்குவாங்க? கிறிஸ்தவர்களை நசுக்குவாங்க. கிறிஸ்தவர்களை நசுக்கிய பிறகு அடக்குமுறை செய்த பிறகு யார் அடக்குமுறை செய்வாங்க? சாதிய ரீதியாக தாழ்த்தப்பட்டவர்களை அடக்குமுறை செய்வாங்க. இந்த அடக்குமுறை செய்வதற்காகவும் குலத்தொழிலை அவர்களை செய்ய வைப்பதற்காகவும் தான் பாரதிய ஜனதா இந்த தேசத்தை ஆள நினைக்கிறது, அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறது. அப்போ இந்த அதிகாரத்தை பெற்று மனிதர்களை ஒடுக்குகிற, அடக்குமுறை செய்கிற, உரிமைகளை பறிக்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் என்ன செஞ்சிடக்கூடாது, வளர்ந்து வந்துடக்கூடாது. நீங்கள் சமீபமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி ராமநவமி அப்படின்னு சொல்லி ஒரு விழா ஒவ்வொரு ஆண்டும் வடக்கு பக்கத்தில் நடக்குது. உத்தரப்பிரதேசம், பாஜக ஆளுகிற எல்லா மாநிலங்களிலும் இந்த நிகழ்வு நடக்கிறது. ராமநவமி அப்படின்னா என்ன அப்படின்னா, ராமர் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி ராமர் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அதை நம்ம யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. அது அவங்க நம்பிக்கை. அவர் கடவுளாக ராமரை நம்புகிறார்கள். அதை அவங்க கொண்டாடுறாங்க. அது அவங்க நம்பிக்கை. ஆனால் அவர்கள் எங்கே கொண்டாடுகிறார்கள் அப்படிங்கிறதா கேள்வி. ராமர் பிறந்தநாள் கொண்டாடணும்னா என்ன செய்யணும்? பாபர் மசூதியை இடிச்சிட்டு ராமர் கோயில் கட்டினாங்க, அங்கே கோயிலை கொண்டாடணும். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க? ஒவ்வொரு பள்ளிவாசல்களுக்கும் ஆயுதம் ஏந்தி செல்லுகிறார்கள். 1000 பேர், 2000 பேர், 5000 பேர், 10,000 பேர் என்று ஒன்றாக திரண்டு கொண்டு அவர்கள் இருக்கிற அந்த மாநிலங்களில் எங்கெல்லாம் பள்ளிவாசல்கள் இருக்கிறதோ அந்த பள்ளிவாசலுக்கு ஆயுதங்களோடு சென்று பள்ளிவாசலுக்கு முன்பாக நின்று அவங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று கத்துவதும், அதை பள்ளிவாசல் முனாராவில் ஏறி போய் அங்கே இருக்கிற அந்த கொடி கம்பத்தை உடைச்சிட்டு இவங்க காவி கொடியை ஏற்றுவதும், இத்தனை அநியாயங்கள் ராமநவமி என்கிற ஒரு திருவிழாவின் பெயரால் முஸ்லீம்களுக்கு எதிராக வன்முறை செய்யப்படுகிறது. இது இந்த ஒரு வருஷத்தில் நடந்தது அப்படின்னு கிடையாது.
நீங்கள் அந்த இதை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1979 ஆரம்பித்த ராமநவமி பெயரால் நடக்கிற கலவரம் இன்றைக்கும் ஓயலை. 1979 ஆரம்பிச்சிச்சு ஒரு கலவரம், 1986 ஒரு கலவரம், 1987 ஒரு கலவரம், 1991 ஒரு கலவரம். அதே மாதிரி அந்த கலவரத்தை ஒட்டி நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, காயமடைஞ்சிருக்காங்க. ஏராளமான சிறுபான்மை சமுதாய மக்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கு. 2006 அலிகரில் ஒரு கலவரம், 2009 புசாத் அப்படிங்கிற ஒரு ஊரில் மகாராஷ்டிராவில் அங்கே ஒரு கலவரம், 2014 கான்பூரில் ஒரு கலவரம், 2016 ஹசாரிபாக் அப்படிங்கிற இடத்துல ஒரு கலவரம், 2018 பீகாரில் கலவரம், 2018 மேற்கு வங்கத்தில் கலவரம், 2019 மேற்கு வங்காளத்தினுடைய அசன்சோலில் அப்படிங்கிற பராக்கர் மார்வாரி அப்படிங்கிற பகுதியில் அங்கே ஒரு கலவரம், அப்புறம் ராஜஸ்தானில் ஜோத்பூரில் ஒரு கலவரம், அப்புறம் மேற்கு வங்காளத்தில் ஹவுரா சிப்பூர் அப்படிங்கிற பகுதியில் ஒரு கலவரம், 2022 ஆண்டில் அங்கே ஒரு கலவரம், குஜராத்தில் ஒரு கலவரம், அதே மாதிரி டெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் அதன் பக்கத்தில் ஒரு கலவரம், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரு கலவரம், மத்திய பிரதேசத்தில் கார்கோன் அப்படிங்கிற மாநிலத்தில் அங்கே ஒரு கலவரம், டெல்லியில் ஒரு கலவரம், மேற்கு வங்காளத்தில் ராமநவமி தாக்கப்பட்டு சீர்குலைக்கப்பட்டது பிரதான எதிர்க்கட்சியான பாஜக, அங்கே ஒரு மத கலவரம், கோவாவில் ஒரு கலவரம், மகாராஷ்டிரா அமராவதி அங்கே ஒரு கலவரம், 144 தடை உத்தரவு சட்டம் போடப்பட்டிருக்கு. ஏப்ரல் 16, 2022 வடமேற்கு டெல்லியில் ஜஹாங்கீர் பகுதியில் அங்கே ஒரு அனுமன் ஜெயந்தி அப்படிங்கிற பேரில் அங்கே ஒரு கலவரம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளத்துடைய ஹவுரா அங்கே ஒரு கலவரம், 2023 அங்கே ஒரு கலவரம், மகாராஷ்டிரா ஜல்கான் மாவட்டத்தில் மார்ச் 29 அங்கே ஒரு மசூதிக்கு முன்னாடி தொழுகை நடத்தி கொண்டிருந்த இந்து மக்களுக்கு இசை அடிச்சுக்கிட்டே வந்து அங்கே ஒரு ஊர்வலம் நடத்தி அங்கே கலவரம் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி மார்ச் 30 அவுரங்காபாத்தில் கிராத்புரா பகுதியில் அங்கே ஒரு ஊர்வலம் நடத்தி அங்கே ஒரு கலவரம் ஏற்பட்டு அங்கே நிறைய என்ன செஞ்ச சொத்துக்கள்லாம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி வந்திருக்கிறது. அதே மாதிரி மார்ச் 30 மும்பையில் மலாட் மேற்கு பகுதியில் உள்ள மால்வானி அப்படிங்கிற ஒரு பகுதியில் கலவரம், மேற்கு வங்காளத்தில் ஹவுரா மாவட்டத்தில் ஊர்வலத்தின் மீது கற்கள் வீசப்பட்டு அங்கே ஒரு கலவரம் நடந்திருக்கிறது. அப்புறம் வங்காளத்தில் தல்கோலா நகரில் அப்போது ஒரு கலவரம் நடந்திருக்கு. அப்புறம் மார்ச் 30 பீகாரில் சசாராத்தில் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஊர்வலம் நடத்தி அங்கே ஒரு கலவரம் நடந்திருக்கு மசூதிக்கு முன்னாடி. அப்புறம் மார்ச் 31 பீகார் மாநிலத்தில் நாலாந்தாவில் இரு குழுக்களுக்கிடையே கடும் மோதல் இந்த ஊர்வலம் நடத்தினால ஒரு கலவரம் ஏற்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஹரியானாவில் சோனிப்பட்டில் அப்படிங்கிற ஒரு ஊரில் அங்கே ஒரு கலவரம் நடந்திருக்கிறது இப்போ பள்ளிவாசலுக்கு முன்னாடி. அதே மாதிரி குஜராத்தினுடைய வதோதரா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மார்ச் 31 அன்னைக்கும் அங்கே ஊர்வலம் நடத்துறேன்னு அங்கே பஜரங்க தளம் அங்கே ஒரு கலவரம் நடந்திருக்குது. 2024 ஏப்ரல் 17 அன்னைக்கு வந்து மேற்கு வங்காளத்தில் முர்சிதாபாத்தின் சக்திபூர் அப்படிங்கிற பகுதியில் ஊர்வலம் நடத்தி அங்கே வன்முறை கலவரம் உருவாகி இருக்கிறது. இப்படி எந்த இடத்துல எங்கே பார்த்தாலும் சரி இதன் பெயரை சொல்லி ராமநவமி அப்படிங்கிற பேரில் பாஜக ஆளுகிற ஒவ்வொரு மாநிலத்திலையும் இப்படி கலவரங்கள் இந்து கடவுளின் பெயரால் ஊர்வலத்தை நடத்தி கலவரம் செய்து அப்பாவி மக்களை அடித்து கொலை செய்து அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் தீக்கிரையாக்கி சிறுபான்மை சமுதாயத்தை எல்லாம் ஒடுக்கி நசுக்கி பயமுறுத்தி வணக்க வழிபாடுகளுக்கு எதிராக செயல்பட்டு இவ்வளவு காரியம் இந்த இவங்க தான் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் அதிகாரத்தை பிடிப்பார்களே ஆனால் தமிழ்நாடு என்ன ஆகும்? இங்கே அண்ணன்களாகவும் தம்பிகளாகவும் தொப்புள் கொடி உறவுகளாகவும் எல்லாரும் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்து சமூக மக்களுக்கு ஒரு பாதிப்புனா முஸ்லீம்கள் போய் நிற்கிறதும், முஸ்லீம்களுக்கு ஒரு பாதிப்புனா இந்து சமூக மக்கள் நிற்கிறதும், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பாதிப்புனா அனைத்து சமூக மக்களும் போய் நிற்கிறதும், இப்படி சாதி மதங்களை எல்லாம் கடந்து உறவுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில் வந்து மத ரீதியாக சாதிய ரீதியாக பிரிவினை ஏற்படுத்தி அடக்குமுறை செய்து
நம்ம எல்லாம் ஒடுக்க நினைக்கிறார்கள் இந்த கேவலம் ஒரு அதிகாரத்துக்காக, ஒரு பதவிக்காக. அப்போ அதை எதிர்த்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் யார் நிற்கிறா அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தான் நிற்கிது. நம்ம அந்த கூட்டணி கட்சியெலாம் நம்ம கிடையாது. ஆனால் நியாயத்தின் பக்கம் இன்றைக்கி யார் நிற்கிறா? நம்ம ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாஜக ஆளுகிற ஒவ்வொரு மாநிலத்தினுடைய நிலைமைகளையும் நம்ம பார்க்குறோம். அங்கே ஆட்சி அதிகாரம் எப்படி நடந்து கொண்டிருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ஆட்சி அதிகாரத்தின் கீழாக நடக்கிற நிகழ்வுகள் என்ன? இப்போ உத்தரப்பிரதேசத்தெல்லாம் உயர்நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு. உயர்நீதிமன்றம் உத்தரப்பிரதேச யோகி ஆதித்யநாத் அவர் பாஜகவினுடைய முதலமைச்சர் ஆளுகிற ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தை உயர்நீதம் கண்டிச்சிருக்கு. என்ன கண்டிச்சிருக்கு? சட்டம் ஒழுங்கு உத்தரப்பிரதேசத்தில் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி. அப்போ சட்ட ஒழுங்கே இல்லாத அளவுக்கு ஒரு மாநிலம் ஆட்சி அதிகாரம் செய்து கொண்டிருக்குன்னா அது நம்ம மாநிலத்தில் வறுமையானால், அது இந்த எடப்பாடியார் கொண்டாந்து விடுவாரே. ஆனால் முதல்ல நம்ம யாரை தோற்கடிக்கணும்னா எடப்பாடியாரை தோற்கடிக்கணும். அவரை நம்பி கூட்டணி அமைச்ச பாஜகவையும் சேர்த்து தோற்கடிக்கணும். அதனால் மக்கள் ரொம்ப கவனமாக இருங்க. தமிழ்நாடு என்பது ஒரு அமைதியான ஒரு பூமி, நாகரிக மக்கள் வாழுகிற ஒரு பகுதி, பொருளாதாரத்தில் வளர்ந்திருக்கிற ஒரு பகுதி, ஒரு மாநிலம். அதனால தான் அண்டை மாநிலங்கள்லேருந்து நம்ம மாநிலத்துக்கு பிழைப்பு தேடி வருகிறார்கள், இங்கு வந்து பிழைக்கிறார்கள். அதனால் நம்ம மாநிலத்தில் என்ன வரக்கூடாது? பாஜக ஒருபோதும் வளர்ந்து விடக்கூடாது. அதை வந்து துளியளவு கூட ஆதரிச்சிடக்கூடாது. நல்லா கவனிங்க. நீங்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. அவங்க ஆளுகிற ஒவ்வொரு மாநிலத்திலும் என்ன நிகழ்வு நடக்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். மனிதர்கள் நிம்மதியாக வாழ்கிறாங்களா? மனிதர்களுக்கு நிம்மதியே இல்லை. அவர்களுக்கு வாழ்வாதாரமே இல்லை, வாழ்வியலே இல்லை. அந்த அளவுக்கு வறுமை கோட்டுக்கு கீழே வாழுகிற அளவுக்கு தான் அவருடைய வசதி வாய்ப்புகளும் செல்வாக்குகளும் அங்கே இருக்கிற காட்சியை பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது இது போன்ற கட்சிகள் நம்முடைய மாநிலத்தை ஆள துடிக்கிறது. அதற்கு தான் ஒரு பெரும் கூட்டணி அமைத்ததாக ஒரு மாய வலையை விரித்து கொண்டிருக்கிறார்கள். அதில் நாம் யாரும் சிக்கிவிடக்கூடாது. அந்த மாய வலைக்கு தலைவன் தமிழ்நாட்டினுடைய எடப்பாடியார் அவர்கள்தான். அவர்களோடு கூட்டணி சேரப்போகிற ஒவ்வொரு கட்சிகளும் பாஜகவோடு யாரெல்லாம் கூட்டணி சேர்கிறார்களோ அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்ய காத்திருக்கிறார்கள் என்பதை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, தமிழ்நாடு என்பது அமைதியான பூமி. கலவரத்துக்கும் இந்த பூமிக்கும் சம்பந்தமே இல்லை. மத ரீதியாக, சாதி ரீதியாக கலவரம் நடக்காமல் தமிழ்நாடு நீண்ட காலமாக பயணித்து கொண்டிருக்கிறது. அதில் மண்ணை வாரி தூற்றுவதற்குத்தான் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வாகிருதமானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.